மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம். வெற்று அறிவிப்பா, வெற்றி பெறும் அறிவிப்பா? நாட்டில் இருக்கிற எல்லா டோல்கேட் லைசன்ஸையும் நான் சொன்ன மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கிற இளைஞர்களை வச்சு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஆரம்பிச்சு கொடுங்க. அதே மாதிரி எல்லா பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கும் இதை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு அக்கௌண்ட் ஹேக் ஆன உடனே எல்லா பெரிய கடையும் பூட்டிட்டு போயிட்டான். ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகள் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட பணம் இல்லைனாலும் பொருளை கொடுத்து உதவுறான். இந்த மாதிரி ஆட்களை தான் நாம் அழிச்சுக்கிட்டே இருக்கோம். பணத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சிருக்கிற இந்த கல்வி முறையை மாற்றிட்டு சமூகம்தான் முக்கியங்கிறத அடிப்படையாக வச்சிருக்கிற ஒரு கல்வி முறையை இங்கே கொண்டு வரணும். நல்ல சமூகமாக வாழ்றதுக்கு தான் கல்விங்கிறது வந்தால் தான் அட்லீஸ்ட் 4-5 தலைமுறைக்கு அப்புறமா இங்கே பணவரி இல்லாத சமூகத்து மேலே அக்கறை இருக்கிற ஒரு சமுதாயம் உருவாகும். இதுக்கெல்லாம் சட்டங்களை போட்டு அதை எந்த காலத்திலையும் மாற்ற முடியாதபடி கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்.